வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்த பிரம்ம ராட்சதனை பாருங்க. இவனுடைய கதையில ஆரம்பத்துல இவன் ஒரு அனைத்தும் கற்ற அந்தணனா இருந்திருக்கான். ஆனா தான் பெற்ற அறிவை தவறா பயன்படுத்தியதுனால கடவுள்களுடைய சாபத்தினால இப்படி ஒரு கொடூர பிரம்ம ராட்சதனா இவன் மாறிட்டான். இவனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா முதலாளியையே இவன் விழுங்கி ஏப்பம் விட்டுடுவான். இவனுக்கு தீராத வேலையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அரசி சிக்கு எடுக்கவே முடியாத கூந்தலை அவன் கிட்ட கொடுத்து சிக்கு எடுக்கும்படி சொல்லி இருக்காங்கன்னு இந்த படத்துல கதாநாயகன் சொல்லுவாரு. மாந்திரீக தாந்திரீக நம்பிக்கைகள் படி ஏவலுக்கு அனுப்புற குட்டி சாத்தான்களோ இல்ல கெட்ட சக்தியோ அதை சும்மா வச்சுக்கவே கூடாது. அதுக்கு எப்போதுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்வாங்க. அதே ரெஃபரன்ஸை தான் இங்க படத்துலயும் வச்சிருக்காங்க. நான் ஏவல் சூனியம்லாம் இருக்குன்னு சொல்லல, இது பொதுவான மாந்திரீக நம்பிக்கை. இந்த படத்துல டார்க் மேஜிக்கும் பெரிய ரோல் பிளே பண்ணி இருக்கு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற பிரம்ம ராட்சதன் ஒரு கட்டத்துல அமைதியா மண்டியிட்டு கை கூப்பி வணங்குவான். காரணம் என்னன்னா, ஈசனுடைய திரிசூலத்தை கையில ஏந்தும் சக்தி ஒரு சிவகணத்துக்கு மட்டுமே தான் இருக்கும். அப்படிதான் துலு புராணம் சொல்லுது. அப்போ எங்கிருந்து வந்தான்னே தெரியாத கதாநாயகன் அந்த சூலத்தை எப்படி தூக்குனா? அவன் ஒரு சிவகணமா? அவனும் ஒரு அவதாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, மனித உருவில் இருக்கும் ஒரு சிவகணம் தான் பெர்மே என்னும் கடவுள் பெர்மர். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவதாரம் எடுத்த பெர்மர் முக்கியமான தீய சக்திகளான அந்த யுவராணியையும் ராஜாவையும் கொன்னு இருக்க மாட்டாரு. சாவுண்டி தேவி தான் அவங்கள வதம் பண்ணி இருப்பாங்க. இதுல இருந்து அமைதியா ஓபன் ஆகுற ஒரு பிளாட் என்னன்னா, பெர்மருடைய வேலை இன்னும் முடியல. அவர் திரும்பி வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி யாரும் சொல்லாத காந்தாரா சாப்டர் 1 படத்துடைய மர்ம குறியீடுகளையும் ரகசியங்களையும் தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். எப்பவும் போல இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த பதிவுல ஒளிஞ்சிருக்கு. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மூவிஸ் உங்கள் வழியில். இந்த காந்தாரா சாப்டர் 1, அதாவது 2ஆம் பாகத்தை புரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல் பாகத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த முதல் பாகத்துக்கும் 2ஆம் பாகத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. அது என்னங்கிறத நாம கடைசியில பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் காந்தாராவுடைய கதை என்னன்னு தெரியும்னு நம்புறேன். அதனால சில முக்கியமான சம்பவங்கள்ல இருந்து நாம தொடர்வோம். படத்துடைய துவக்கத்துல ஈஸ்வர பூந்தோட்டத்துல சிவகணங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. அதுல முதல்ல நந்தி தேவரை பிரதிபலிக்கிற விதமா காளை மாடும், அதை தொடர்ந்து பஞ்சுருளிக்கு பன்றியும் காட்டப்படும். குளிகாவை காட்டும் போது சாம்பல் ரூபமா தான் காமிச்சிருப்பாங்க. இது புராணத்துல சாம்பல்ல இருந்து கிடைத்த கல்லில் இருந்து தோன்றிய குளிகாவை அப்படியே பிரதிபலிக்குது. மேலும் பாங்க்ரா அரசனை கொல்லும் போது இந்த காட்சியை பாருங்க. இது எக்ஸாக்டா குளிகாவே தான். படத்துடைய கடைசி காட்சியில குளிகாவை இந்த மாதிரி உருவகப்படுத்தி இருப்பாங்க. இது ரெண்டுமே அப்படியே ஒத்து போகுது. இதை தொடர்ந்து காட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு ஹூலி அப்படிங்கிற புலி தெய்வம் வரும். இந்த புலி தெய்வம் ஒரு சிவகணம் கிடையாது. படத்திலேயே இத பார்வதி தேவி தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இருப்பாங்க. இதையும் தாண்டி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மக்களுடைய செயல்பாடுகளை பின்னிருந்து பார்த்துக்கிட்டே வருவாரு மாயக்காரர். இப்படி சிவகணங்களும் தெய்வ சக்திகளும் இணைந்து மக்களை காத்து சிவபூந்தோட்டத்தை பாதுகாக்கும் ஒரு காடுதான் காந்தாரா. இந்த சிவகணங்களும் தெய்வ சக்திகளும் இந்த மக்களை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல பாங்க்ரா அரசன் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி காந்தாரா மக்களை சார்ந்த ஒரு பெண் ஒரு அற்புதமான கார்னிகா கல்லை கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் இயற்கையை வழிபட்டுக்கிட்டு இருந்த மக்கள் கல்லையும் சேர்த்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே தருணத்துல தான் அந்த பாங்க்ரா அரசன் காந்தாரா மக்கள்ல சில பேரை கொன்னு ஒரு சில பேரை அடிமைகளா கூட்டிக்கிட்டு நாட்டுக்கு போவாரு. இந்த காட்சிகள் எல்லாம் நடக்கும்போது அமைதியா மாயக்காரர் அமர்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்த காட்சியிலேயே தந்திரமா அரசனை கூட்டிட்டு வந்து சிவபூந்தோட்டத்துல மாட்டி விடுவாரு. இந்த இடத்துல நெருப்புல பஞ்சுருளி தெய்வம் காட்சி கொடுத்து வீரர்களை விரட்டும் போது குளிகா தெய்வம் வெளியே வந்து அரசனை வதம் செய்யும்.
இந்த தருணம் கதையில 2 விஷயம் ஒரே நேரத்துல நடக்கும். இறந்த அரசனுடைய மகன் தப்பித்து போய் கடம்பர்கள்னு சொல்லப்படுற டார்க் மேஜிக் பண்ற மக்கள் மூலமா காப்பாற்றப்படுவார். இந்த அரசனின் மகன் மூலமா தான் காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள்கள் இருக்குதுன்னு அந்த கடம்பர்களுக்கு தெரிய வருது. அவங்களே அரசனை காட்டுல இருந்து பத்திரமா கூட்டிட்டு போய் நாட்டுக்குள்ள விடுறாங்க. இதன் பிறகு சில காலம் போன பிறகு இந்த அரசனுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுல 2ஆவதா பிறந்த மகள் இறந்துதான் பிறக்கிறா. அப்படியே கட் பண்ணோம்னா காட்டுக்குள்ள அந்த புனித கிணற்றுக்குள்ள புலி தெய்வத்துடைய பாதுகாப்புல ஒரு குழந்தை எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாம தரையில கிடக்குது. இந்த குழந்தைய அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி எடுத்து பெர்மே அப்படின்னு பெயரிடுறாங்க. மறுபடியும் அரண்மனைக்கு வந்தோம்னா இறந்த இந்த பெண் குழந்தைக்கு சூனியக்காரர்களான கடம்ப பெண் ஒருத்தி மார்போடு அணைச்சு பால் கொடுக்க அந்த பெண் குழந்தைக்கு உயிர் கிடைக்குது. அதாவது ஈவில்னஸ் உள்ள போனதுனால அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்குது. அந்த பெண் குழந்தை மனித பெண் கிடையாது, அது அதற்கும் மேல. கதையில கெட்டதும் நல்லதும் ஒரே நேரத்துல பிறப்பெடுக்குது. அவ அசுரினா இங்க அவதரிக்கிறது ஒரு அவதாரம். அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயர்லயே அந்த அவதாரம் எப்படிப்பட்டதுன்னு மறைமுகமா சொல்லி இருக்காங்க. பெர்மே அப்படிங்கிறது துலு புராணத்துல வர்ற பெர்மர் கடவுளை தான் குறிக்குது. கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையானது இந்த கடவுளுடைய ஆரிஜின். துலு மக்கள் வழிபட்ட பெர்மருடைய சிலையை பாருங்க. குதிரை ஏறி வர்ற மனித உருவம், கையில ஈசனின் உடுக்கையும் சூலமும் தோல்ல பாம்பும். கதைப்படி இவரும் ஒரு சிவகணம் தான். பெரும்பாலான இடத்துல குதிரை ஏறி இவர் வர்ற மாதிரி தான் உருவகப்படுத்தி இருக்காங்க. அத படத்துல இந்த இடத்துல மறைமுகமா காட்சிப்படுத்தியும் இருப்பாங்க. மேலும் குழந்தையா இருக்கிற பெர்மர் தன்னுடைய சக்திகள் தெரியாம ஒரு சாதாரண மனிதனா வளர்வது மாதிரி தான் கதை தொடரும். விஷயம் என்னன்னா, மனிதனா பிறக்கிற பெர்மர் அவருடைய உண்மையான நோக்கத்தை நோக்கி மற்ற தெய்வங்கள் அழைத்து கொண்டு போவதுதான் இந்த காந்தாரா கதை. அதுல மிக மிக முக்கியமானவர் மாயக்காரர். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பெர்மே பிறந்ததிலிருந்து இந்த மாயக்காரர் தான் அவரை வழி நடத்திக்கிட்டே வருவார். மேலும் மாயக்காரருடைய உருவம் கதாநாயகனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாயக்காரர் யாருங்கிறதுக்கு படத்துல எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன ஹிண்ட் கூட வச்சிருக்க மாட்டாங்க. பார்க்க போனா இவர் ஒரு சிவகணமும் கிடையாது. அப்போ யார் இவர்னு தேடி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தட்டுப்பட்டுச்சு. இவரால தான் பெர்மர் தான் யாரு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுப்பாரு. மேலும் தெய்வங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளாகிடுச்சுன்னு உணர்த்த பெர்மர் கனவுல வந்து தானே கட்டுண்டு இருக்கிற மாதிரியும் தன்னை கடம்பர்கள்ல ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை காமிச்சிருப்பாரு. மேலும் தவறு செய்யற அரசனுடைய கனவுல போய் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாரு. அந்த காட்சியை கவனிச்சிங்கன்னா கொலுசு சத்தத்துடைய பேச்சுக்கு செவிசாய்த்து நாட்டை நாசப்படுத்திடாதன்னு ஒரு வார்த்தையை மாயக்காரர் சொல்வாரு. கொலுசு சத்தம் அப்படிங்கிறது இங்க அரசருடைய மகள் அந்த ஈவில் அவளைதான் குறிக்குது. மேலும் இந்த காட்சியில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அரசர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாரு மாயக்காரர். கீழே பஞ்சுருளி தெய்வத்துடைய அம்சங்கள் இருக்கும். பஞ்சுருளி தெய்வமே கீழே இருக்கிற நேரத்துல இந்த மாயக்காரர் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காருன்னா இவர் யாரா இருக்கணும்? இவர் சிவகணங்களுக்கு மேல சக்தி படைத்த ஒருவர். நீங்க கிளைமேக்ஸ்ல கவனிச்சீங்கன்னா தெய்வங்கள் எல்லாம் கட்டுண்ட பிறகும் மாயக்காரருக்கு ஒண்ணுமே ஆகியிருக்காது. என்னுடைய அனுமானம், இவரும் பெர்மர் போலவே ஒரு அவதாரமா இருக்கணும். நெடுங்காலத்துக்கு முன்னாடி அவதரித்த இவர் பெர்மர் பிறக்கிறதுக்காக காத்திருந்திருக்கணும். அவரை வழி நடத்தி அவருடைய பிறப்பின் காரணத்தை தெரிவிக்கவே இவர் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கணும். கல்கி அவதாரம் பிறக்கிறப்போ அவருக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹனுமன் திரும்பி வருவாருன்னு புராணம் சொல்லுதுல, அதே மாதிரி தான் இதுவும். இறுதியில அவருடைய கடமை முடிஞ்ச தருணம் தன் அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு அவர் மறைஞ்சும் போயிடுவார். படம் முழுக்க கவனிச்சிங்கன்னா அங்கங்க இந்த சிவகணங்கள் இந்த மக்களை மறைந்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சி வரும். முதல் முறையா கதாநாயகனும் அவருடைய கூட்டாளிகளும் காந்தாராவை விட்டு வெளியே போகலான்னு முடிவெடுக்கும் போது பஞ்சுருளியும் புலி தெய்வமும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும். போயிட்டு திரும்பி வந்து கதாநாயகன் நம்மளுடைய விலை பொருட்களை வெளியே எடுத்துட்டு போய் விற்கலான்னு சொல்லும் போது படத்துடைய முதல் காட்சியில வந்த நந்தி தேவன் அந்த கூட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க வெளியே போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த தெய்வங்கள் இவங்களை உற்று நோக்குது.
வெளியே போனா ஆபத்து இருக்கும்னு உணர்த்தவே இதை காட்சிப்படுத்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதன் பிறகு வெளியே போறாங்க, துறைமுகம் அவங்க கைக்கு கிடைக்குது, பொருட்கள் எல்லாம் பண்டமாற்றம் செஞ்சு மீண்டும் காட்டுக்கு வந்து மக்களுக்கு அந்த பொருட்களை கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய விலை பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி பெர்மரும் அவருடைய கூட்டாளிகளும் காட்டுடைய மிக ஆழமான பகுதிக்கு பயணம் பண்ணி போறாங்க. அங்கதான் புலி தெய்வம் இவங்களை சுற்றி வளைக்குது. என்னமோ தெரியல, பெர்மேக்கு மட்டும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த புலி நம்மளை எதுவும் செய்யாதுன்னு புரிஞ்சிடுது. அதனால கூட்டாளிகளை தாக்க வேணாம்னு சொல்லிடுறாரு. கதாநாயகனுக்கு மிக அருகே வந்த அந்த புலி கண்களில் ஒரு வெளிச்சத்தை உருவாக்க அந்த வெளிச்சம் ஊடுருவி பெர்மேவோட கண்களுக்கும் போகுது. இந்த இடத்துல அவதாரத்துக்கான நோக்கம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அந்த புலி தெய்வம் சொல்லாம சொல்லுது. அதே தருணம் முதல்ல பெர்மேவோட அம்மா நீருக்குள்ள இருந்து கண்டெடுத்த கார்னிகா கல் அதே இடத்துல மீண்டும் கிடைக்குது. இதையெல்லாம் பார்த்து அந்த புலி நம்ம கிட்ட எதையோ சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பெர்மே அந்த புலியையே பின்தொடர்ந்து போறாரு. அப்படியே போனவங்க காட்டுடைய மிக மிக டார்க்கான இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க புலியை காணும். முன்னேறி நடந்து போன இடத்துக்கே திரும்பி வர்ற மாதிரி ஒரு டிராப்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஒரு டெலிபோர்டேஷன் லூப் மாதிரி சொல்லலாம். இதற்கெல்லாம் காரணம் மரத்துல அறையப்பட்டிருக்கிற சபிக்கப்பட்ட தேவாங்குகள். தெரிஞ்சோ தெரியாமலோ கதாநாயகன் அந்த மரத்துல இருக்கிற ஒரு தேவாங்க அவிழ்த்து விட்டுடுறாரு. அதுல இருந்து நூற்றுக்கணக்கான தேவாங்குகள் கீழே வந்து விழுது. இந்த மாதிரி ஒரு மந்திரிக்கப்பட்ட டிராப்பை கடம்பர்கள் தான் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இது தெய்வங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர இவங்க பயன்படுத்துற முறை. இந்த டார்க் மேஜிக்க, இந்த கெட்ட சூனியத்தை முறியடிக்க தான் புலி தெய்வம் பெர்மேவை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இதன் பிறகு கடம்பர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய சண்டை நடக்கும். அதுல ஆயிரக்கணக்கான வசீகரிக்கப்பட்ட தேவாங்குகள் கதாநாயகனையும் அவருடைய கூட்டாளிகளையும் வந்து தாக்கும். கதாநாயகனை ஒரு கடம்பன் கொல்ல முயற்சி பண்ணும்போது புலி தெய்வம் தான் அவனை கொன்னு கதாநாயகனை காப்பாத்தும். அதன் பிறகு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பெர்மேவும் மற்றவர்களும் திரும்பி காந்தாராக்கே வர, அப்பதான் இந்த கடம்பர்கள் ஒரு காலத்துல காந்தாராவுக்குள்ள வந்து தேவாங்க பயன்படுத்தி தங்களின் தெய்வங்களுடைய சக்தியை தன்வசப்படுத்த முயற்சித்த சம்பவத்தை ஊர் பெரியவர் எல்லோருக்கும் சொல்வாரு. இங்க இந்த கடம்பர்கள் தேவாங்க தெய்வங்களை கட்டுவதற்காக பயன்படுத்தியதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. தேவாங்கு இருக்கிறதுலேயே ஒரு பாவப்பட்ட உயிரினமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட தேவாங்க காயப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அதன் மூலமா அது சிந்தர கண்ணீருக்கு அவ்வளவு வலுவான கெட்ட சக்தி இருக்குங்கிறது கான்செப்ட். இதுக்கப்புறம் தான் சிவபூந்தோட்டத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் காந்தாரா மக்களை அழிக்கிறதுக்காகவும் அரசருடைய மகன் குலசேகரன் காந்தாராக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். வந்தவனை எதிர்த்து கதாநாயகனுடைய உடல்ல குளிகா இறங்கி ஒரு ஆட்டம் போடும்போது அதனுடைய ஒவ்வொரு பாவனையிலையும் ஒரு குளிகாவின் தோற்றம் வெளிப்படும். எதிரிகளை ஆக்ரோஷமா போட்டு துவைக்கும் போது ருத்ர குளிகாவா இருப்பது கைகளை இப்படி வச்சு பாம்பு போல நெளிந்து போகும்போது ராகு குளிகாவா மாறுது. மறைந்து விளையாடிய போது தந்திர குளிகாவா இருந்தது தன் அடங்கா பசியின் போது கட்டள கால குளிகாவா மாறுது. மேலும் அக்னியின் ஆரத்தி எடுத்து அக்னி குளிகாவா மாறியது கடைசியில ராஜ குளிகாவா மாறி தன் உயர்ந்த ரூபத்தை மக்களுக்கு காட்டுது. அப்படி அந்த காட்சியில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு டிரான்ஸ்பர்மேஷனும் அவ்வளவு புல்லரிப்பா இருக்கும். இதன் பிறகுதான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ராஜாவுடைய மகனை அந்த குளிகா கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போகும்போது மாயக்காரர் வந்து கைய வச்ச உடனே குளிகா அங்கிருந்து போயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மாயக்காரர் இந்த சிவகணங்களுக்கும் மேல. குளிகா ஒருத்தருக்கு அடங்கி போகுதுன்னா அவர் யாரா இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாயக்காரருடைய உண்மையான அவதாரம் என்னவா இருந்திருக்கும்? உங்களுக்கு என்ன தோணுது? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதன் பிறகு நாட்டுக்குள்ள கோவிலுக்காக உருவாக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் விரிசல் விட்டு போயிடும். இதனால காந்தாரா மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற கார்னிகா கற்களை நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் பிறகு அதன் மேல பிரதிஷ்டை செஞ்சா எல்லாமே சரியாகிடும்னு சொல்லிட்டு அரசரின் சார்பா கனகவதி காந்தாரா காட்டுக்குள்ள வந்து மக்கள் கிட்ட மன்றாடி கார்னிகா கற்களை கேட்கிறாங்க. எங்களை வந்து கொன்னுட்டு எங்க மக்களை அழிச்சிட்டு எங்க இடத்தை நாசப்படுத்திட்டு திரும்ப வந்து மீண்டும் சதி பண்றியா?
அப்படின்னு கதாநாயகன் கேட்க, அப்ப ஒரு முக்கியமான விஷயத்த கனகவதி சொல்வாங்க. அது என்னங்கிறத நாம கடைசியில பார்ப்போம். இப்ப மீண்டும் கடவுள் கற்சிலைகளை வெளியே கொண்டு போலாமாங்கிறதுக்கு காந்தாரா மக்கள் பிரசன்னம் போட்டு பஞ்சுருளி கிட்ட கேக்குறாங்க. பஞ்சுருளி தெய்வம் வேற ஒருத்தருடைய உடம்புல கதாநாயகனுடைய தாயை வரவழைச்சு பேச வைக்கிறாங்க. அப்போ அந்த தாய் சொல்றது, எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் எங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். நாம இங்கிருந்து போறது அவங்க கூப்பிட்டு கிடையாது. நம்மளுடைய கடவுள் நம்மள அங்க கூப்பிடுறாரு. நம்ம கடவுளுடைய மனசு உடைஞ்சிருக்கு. ஒரு முறையாச்சும் போய் பார்ப்போம். என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, யாரும் மறுவார்த்தை பேசாம பூஜையெல்லாம் செய்து கார்னிகா கற்சிலைகளை காந்தாராவை விட்டு வெளியே கொண்டு போய் நாட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அதன் பிறகு கோவிலை கட்டி சிலைகளை வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு மீண்டும் இவங்க காட்டுக்கு வந்து தங்கும் போதுதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. காந்தாரா மக்களுடைய குழந்தைகள் எல்லோரும் ஒரு விசித்திரமான நோயால பாதிக்கப்படுறாங்க. இது எதனால நடக்குதுன்னு பூ போட்டு பார்க்கும்போது பூ கருத்து போகுது. அப்பதான் கனகவதியுடைய உண்மையான முகம் கதாநாயகனுக்கு புரியுது. ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மைய காரணமா கனகவதி தான் இருந்திருப்பா. ஒரு கட்டத்துல கனகவதி கதாநாயகனோடு சேர்ந்து காதல் உறவாடுற மாதிரி எல்லாம் காட்சி வரும். அந்த தருணத்துல கதாநாயகனுடைய முடியையும் நகத்தையும் சேகரிச்சு வச்சுக்கிறா கனகவதி. தன்னுடைய அண்ணனான குலசேகரனை உசுப்பேத்தி காட்டுக்கு அனுப்பி வைக்கிறதும் இவதான். முன்னாடி சொன்ன மாதிரியே அவ மனுஷி கிடையாது. மனுஷ உருவத்துல அவளுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆரம்பத்துல கடம்ப பெண் பால் கொடுத்து கனகவதிய காப்பாத்தினதை மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனா அதன் பிறகு சில காலங்கள் கனகவதி அவங்களோடவே இருந்து வளர்ந்தது கடைசியில தான் காட்டப்படும். அப்படி வளர்ந்த கனகவதி அவங்களோடவே சேர்ந்து அவர்களுடைய மாய மந்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிறா. இப்போ கடைசியா கதாநாயகனுடைய நகத்தையும் முடியையும் பயன்படுத்தி ஆரம்பத்துல குலிகாவால கொல்லப்பட்ட தன் தாத்தா விஜயேந்திரன் ஆவியை எழுப்பி தன் தந்தை மேல செலுத்தி தன்னோடு சேர்த்து 3 தலைமுறை பலத்தையும் கொண்டு வரா. இதை கொண்டு காந்தாராவை அழிச்சு சிவப்பூந்தோட்டத்தை அடைவதுதான் அவளுடைய ராட்சத நோக்கம். இவ ஒரு கெட்ட சக்தி அப்படிங்கிறத முன்கூட்டியே காமிச்சிருப்பாங்க. என்னதான் கதாநாயகன் கூட இவன் நெருங்கி பழகினாலும் பெர்மேவோட உள்ளுணர்வு இவகிட்ட இருந்து தள்ளியே இருக்க சொல்லும். ஏதோ தப்பா இருக்குன்னு கதாநாயகனும் விலகிடுவான். இப்போ கடைசி போர்க்களம். அரசனும் கனகவதியும் சேர்ந்து காந்தாரா மக்களை பந்தாடுவாங்க. கதாநாயகனாலையும் மந்திர சக்தி படைத்த இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாது. தெய்வங்கள் எல்லாத்தையும் காந்தாராவை விட்டு வெளியே கொண்டு வந்து கடம்ப மக்களை கொண்டு அவங்க சக்தியை கட்டி போடுறது தான் கனகவதியுடைய எண்ணம். நல்லவ போல நடிச்சு அது எல்லாத்தையும் லாவகமா செஞ்சு முடிச்சிருப்பா கனகவதி. இருந்தும் இப்படி தெய்வங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் மாயக்காரருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாது. அவர்தான் கனகவதியை தடுத்து பெர்மேவை கிணத்தை நோக்கி போக சொல்லியிருப்பார். கதாநாயகன் கிளம்பி போன உடனே அவருடைய உண்மையான நோக்கம் முடிஞ்ச மாதிரி அவரும் தாக்கப்பட்டு காத்தோட கலந்திருப்பார். உள்ள போன கதாநாயகன் பிரம்மராட்சதன் கிட்ட சண்டை போட்டு சூலாயுதத்தை கையில தொடும்போது தன்னுடைய உண்மையான அவதாரம் பெர்மரா உருமாற்றம் அடைகிறார். அடுத்த தருணம் அவர் சூலாயுதத்தை தரையில தட்டும் போது மந்திர கட்டுகள் எல்லாம் விடுபட்டு தெய்வங்கள் விடுதலையாகுது. நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. நிறைய பேர் குகைக்குள்ள இருந்து போர்க்களத்துக்கு வந்தது கடவுள் பெர்மர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்தது குலிகா தான். விஷயம், பெர்மர் உண்மையான ரூபம் எடுக்கும்போது ரொம்ப சாந்தமா ரொம்ப பொறுமையா இருப்பாரு. இரண்டாவது விஷயம், அவர் சூலத்தை தரையில தட்டின பிறகுதான் குலிகா சத்தம் எழுப்புது. மூன்றாவது விஷயம், விடுபட்ட கடவுள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நெருப்பு கோலமா போர்க்களத்துக்குள்ள வருவாங்க. நெருப்பு கோலமா வர்றத உன்னிப்பா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல குலிகா பூமிக்கு வரும்போது எப்படி வருவாரோ அது அப்படியே இருக்கும். நெருப்பு கோலம் கீழே வந்த பிறகு அது கொஞ்ச தூரம் தரையில ஓடி போய் நிற்கும். இது ஆரம்பத்துல பஞ்சுருளி தெய்வம் மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடி வர்ற அதே காட்சியை பிரதிபலிக்குது. இதை தொடர்ந்து பஞ்சுருளி தெய்வத்துடைய பிரம்மாண்ட ரூபம் தெரியும் போது அதுல இருந்து புலி தெய்வமும் குலிகா தெய்வமும் வெளியே வருவாங்க.
புலி தெய்வத்தை கடம்ப தலைவன் தாக்க வரும்போது அதற்கு முன் பாய்ந்து கொன்ற குலிகா இந்த மாதிரி செய்கை காட்டி இனிமே நீ இதை தூக்கிட்டு போலான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும். அதையும் தொடர்ந்து ராஜாவை தாக்க போகும்போது கனகவதி குறுக்க வந்து, கருப்பு மைய பூசிக்கிட்ட நீ எல்லாம் சிவகணம் ஆகிட முடியாதுன்னு சொல்வா. நீங்க முன்னாடியே நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கருப்பு மண்ணை எடுத்து பூசிக்கிறத குலிகா தான் செய்யும். மேலும் சிருஷ்டிய படைச்ச பெண்ணின் அவதாரம் நான், என் மேல எப்படி நீ கை வைப்பன்னு கேட்க அப்போ குலிகா சொல்ற எக்ஸாக்டான வார்த்தைகள், ஓ நீ பெண் அல்லவா, உன் இனத்திற்கே கலங்கமாயிருக்கும் உன்னை நான் தொடமாட்டேன், உன்னை சம்ஹாரம் செய்ய சங்கபாரேவுக்கும் காளிபத்ரனுக்கும் மகளான என்னுடைய தங்கை சாவுண்டி இப்போது வருவாள். என்னன்னா குலிகாவுடைய தங்கை தான் சாவுண்டி. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது குகைக்குள்ள பெர்மர் அவதாரம் எடுத்திருந்தாலும் அந்த அவதாரம் குகைக்குள்ளேயே தங்கிடுது. கதாநாயகன் உடலை பயன்படுத்திக்கிட்டு வெளியே வர்றது குலிகா தான். அதை தொடர்ந்து சாவுண்டி தேவி அந்த உடலுக்குள்ள இறங்கி சிவப்பு துணியை போர்த்தி ரத்தத்தை பூசிக்கிட்டு ஆக்ரோஷமா சிரிச்சு, நீ உரைத்த சிருஷ்டியின் தொடக்கம் சாவுண்டி தேவியாக உன் முன் நிற்கிறேன், உன்னுடைய தலையை எடுத்து உடைத்து என்னுடைய கடவுளின் நிம்மதியை நான் நிலைநிறுத்துவேன். அதுக்கடுத்து நிக்கிற போஸ பாருங்க. பின்னாடி புலி தெய்வம் வந்து ஒரு வாகனம் மாதிரி நிற்கும். பார்வதிக்கு வாகனமாயிருக்கிற புலியின் குறியீடு தான் இது. இதன் பிறகு தீய சக்திகள் எல்லாத்தையும் வதம் செய்து முடித்த பிறகு படம் முடிவுக்கு வருது. கடைசியா குலிகா வேஷம் கட்டி இருக்கிற கதாநாயகன் பொறுப்பு அனைத்தையும் பஞ்சுருளி கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் கிணத்துக்குள்ள இறங்கிடுறாரு. அப்படியே அந்த கிணத்துக்குள்ள இருந்து கட் பண்ணா நிகழ்காலம் வரும். நிகழ்காலத்துல அந்த கிணறு ஏன் மூடி இருக்கு, அது எங்க போச்சு அப்படின்னு தற்போதைய கதாநாயகன் சிவா கேட்க அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர் அது வேற ஒரு புராண கதைன்னு சொல்வாரு. இதோட படம் முடியும். இப்ப நான் கடைசியில சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வரேன். கனகவதி போய் காந்தாரா மக்கள் கிட்ட மன்றாடி கேட்கும் போது கதாநாயகன் மறுப்பாரு. அப்போ கடைசியா கனகவதி சொல்வா, இத சொல்றது நீயா இல்ல உன்னுடைய தெய்வமா அப்படின்னு கேட்பா. இது எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? காந்தாரா முதல் பாகத்துல நிலத்துக்கு ஆசைப்படுற அந்த அரச வம்சத்தை சேர்ந்தவனும் கோலா கட்டி இருக்கிற சிவாவுடைய அப்பா கிட்ட இதே கேள்வியை தான் கேட்பான். கடந்த காலமும் நிகழ்காலமும் எப்படி இணையுது பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் பாகத்துல சிவாக்கு உண்மையெல்லாம் புரியும் போது தெய்வம் சொல்ற அதே வார்த்தைகள், அந்த தேவ வாக்கு, அந்த வெளிச்சத்தின் உண்மை இந்த பாகத்துல சாவுண்டி தேவி வதம் செஞ்சு முடிக்கும் போது அப்படியே வரும். இது எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? சரி, இந்த கம்பேரிசனை பாருங்க. கடந்த காலத்துல இருக்கிற ராஜாவுடைய கொடியில இருக்கிற சிம்பலும் நிகழ்காலத்துல ராஜாவுடைய சிம்பலும் அப்படியே ஒத்து போகுது. இதற்கான அர்த்தம் என்னவா இருக்க முடியும்? இதற்கெல்லாம் விடை தெரிந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடந்த காலமும் நிகழ்காலமும் ஏதோ ஒரு புள்ளியில தொடர்பு பட்டு இருக்கு. இதையும் தாண்டி யாரும் நோட்டீஸ் பண்ணாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க தெய்வத்துக்கிட்ட சிலையை எடுத்துட்டு போலாமான்னு பிரசன்னம் கேக்குறாங்க. ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் தெய்வம் போகலாம்னு எப்படி சொல்லும்? தன் மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் தெய்வம் எப்படி கூட்டிட்டு போகும்? இதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? இதையும் தாண்டி கடந்த காலத்துல நடந்த கதையும் நிகழ்காலத்துல நடந்த கதையும் ஒரே கதை தான். அதை உங்களால கிராக் பண்ண முடிஞ்சதுன்னா அதையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இந்த கேள்விகளுக்கான விடைகள் அனைத்தையும் சேர்த்து காந்தாராவின் 3வது பாகத்தின் கதை எப்படி இருக்கும்னு நாம விரிவா பார்க்கலாம். நன்றி. இதுபோல் பார்ப்பதற்கு மர்மங்கள் பலாயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள். தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன்.